வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரசவடையும் இது இட்லியும் தான். இது இட்லி கூட இந்த ரசவடை ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிடலாம். இந்த டேஸ்டியான ரசவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு காலையில் எந்திரிச்ச உடனேயே ஒரு 2 மணி நேரம் ஊறணும். இது கடலைப்பருப்பு 2 கப் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான். ஸோ இது தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஸோ அதில் கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் சோம்பு, கொஞ்சம் கறி லீவ்ஸ், சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன் நான். சாதா வெங்காயம் போடலாம். இதெல்லாம் சால்ட்டு, பெருங்காயத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கடலைப்பருப்பு ரொம்ப நைஸாக அரைய வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அப்படி பீஸாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். வடை சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி உருட்டி வச்சுக்கிட்டோன்னா வடை போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் வடை ஷேப்பில் இந்த உருண்டையை போட்டு எடுக்கணும். ரசத்தில் போடுற வடை ரொம்ப ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் நம்ம ரொம்ப ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ இந்த வடை ஃபுல்லாக போட்டுடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை திருப்பி கொடுக்கணும். நிதானமாக செய்யணும் எண்ணெயில் நம்ம பண்ணும்போது. ஸோ இது ஒன்றா திருப்பி கொடுத்து எடுத்துடலாம். எண்ணெய் வடிகிறதுக்கு ஒரு ஜல்லடையில் நான் வச்சுருக்கேன். பாத்திரம் இருக்குது, அதில் போட்டு வச்சு எடுத்துடணும். ரசத்தில் போடுற வடையை அப்படியே நம்ம ரசத்தில் போட்டுடலாம். ஸோ சைட் பை சைடாக ரசமும் ரெடி பண்ணிடலாம். ரசம் பண்ணுறதுக்கு புளித்தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். எவ்வளவு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு எடுக்கணும். இந்த வடை அதில் சோக் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி எடுத்துக்கணும். அதில் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, காஞ்ச மிளகாத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்பூன் ரசம் பவுடரும் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி மிக்சியில் அடித்து இல்லை கையில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணணும். உப்பும் சேர்த்தாச்சு, பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நல்லா சுட பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் ஜீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கடாயில் பூண்டு, கடுகு தாளித்து இதில் கொட்டணும். அவ்வளோதான், இந்த ரசம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த வடையை அப்படியே இந்த திளைக்கிற ரசத்தில் போட்டு ஒரு 2 நிமிஷம் திளைக்க விட்டு ஆஃப் பண்ணிடணும். அந்த வடை இந்த ரசத்தில் நல்லா சோக்காய் வரும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இட்லி கூட சாப்பிட்றதுக்கு. இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. அது இதில் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் திளைச்சிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது இட்லி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.